வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். டிவிஎஸ் ஜூபிட்டர் BS6 கஸ்டமர் ஒர்க் ஷாப்புக்கு வண்டியை தள்ளிட்டு தான் வந்தார். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோம். வண்டி ஸ்டார்ட் ஆகுது சார், ஆனால் வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. வண்டி எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் சத்தம் வருதே தவிர வண்டி வீல் சுற்றலை, வண்டி நகரலை. இதுதான் ப்ராப்ளம். வண்டி ரொம்ப தூரம் தள்ளிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் எனக்கு செக் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வண்டியை செக் பண்ணோம். செக் பண்ணி பார்த்ததில் கிளச்சில் பெல்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் கிளச்சை கட்ட ஆரம்பித்தோம். கிளச்சை இப்போது கட்டுற வேலை இந்த வீடியோவில் முழுக்க டிவிஎஸ் ஜூபிட்டர் BS6க்கு பெல்ட்டு மாற்றுவதான விஷயங்கள் எல்லாமே இதில் வீடியோ மூலிமா க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். கிளச்சு கேஸை கட்டியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பெல்ட்டு, பழைய பெல்ட்டு துண்டு துண்டாக கட் ஆகிட்டுருக்கு. ஸோ கட்டான பெல்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டுது பார்த்தீங்களா கீழே. இது எல்லாமே முழு பெல்ட்டாக இருந்தது, துண்டு துண்டாக கட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு 15லேருந்து 20,000 கிலோமீட்ரு வரைக்கும் ஓட்டலாம். 20,000த்துக்கு அப்புறம் மேக்ஸிமம் மாற்றிடுறது நல்லது. இன்னும் கொஞ்சம் தாங்கும், 25 வரைக்கும் தாங்கும். ஆனால் 20ல் மாற்றிட்டாலே பெஸ்ட்டு. இந்த வண்டி கிட்டத்தட்ட 30,000 ஓடி இருக்கு. ஸோ அதனால தான் பெல்ட்டு தூளாக கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிளச்சை கட்டிட்டு பெல்ட் புதுசு மாற்றுறோம். கிளச்சு ஷூ அசம்பிளி கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்டெக்ஸ் கட்டி எடுக்கணும். பெண்டெக்ஸ் கட்டி எடுத்துகிட்டு வேரியேட்டரை கட்டி எடுக்கணும். பார்த்தீங்களா, அப்படியே பாம்பு மாதிரி சுற்றிட்டுருக்கு பாருங்கள் உள்ளார பெல்ட்டு. பழைய கட்டான பெல்ட் இது அப்படியே சுற்றிட்டுருக்கு. வேரியேட்டர் புஷ்ஷெலாம் நல்லா இருக்குது, ஸ்டீல் புஷ்லாம் நல்லா இருக்குது. ஸோ ரோலர் நல்லா இருக்குது. அதில் வர ஸ்லைடு புஷ் எனக்கூடிய ஸ்லைடு புஷ்ன்ற புஷ் போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் 3 புஷ்ஷை மாற்றிட்டு பெல்ட்டு புதுசாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு. பெல்ட் பார்த்திங்களா எவ்வளோ அப்படியே நாராக பிஞ்சிட்டு இருக்குது. சுத்தமாக பிஞ்சிடுச்சு, அறுந்து போச்சு. ஸோ அதனோட துண்டுகளும் கீழே இருக்குது. இதான் அந்த புதிய பெல்ட்டு, டிவிஎஸோட ஜென்யூன் பார்ட்ஸ் தான் இது. 812 ரூபா இதனோட விலை பார்த்திங்கன்னா. கிளச்சு கேஸ் முழுக்க நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பக்காவாக கெரோசின் போட்டு பெட்ரோல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய டஸ்ட் இருந்தது இல்லைங்களா, ஸோ அது பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கிளச்சில் வேரியேட்டரில் ரோலரு, அப்புறம் புஷ்ஷு, ஸோ இது எல்லாமே ஸ்டீல் பண்ணி எல்லாமே போட்டு அசம்பிளி பண்ணுறோம். இதுதான் அந்த புஷ்ஷு. 3 புஷ் வரும். ஸோ அது போட்டுட்டு கிரீஸ் ரொம்ப லைட்டாக தான் வைக்கணும், நிறைய கிரீஸ் போடக்கூடாது. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக தொட்டால் போதும். அங்கங்கே நிறைய கிரீஸ் போட்டால் கிளச்சு சரியாக வேலை செய்யாது. அப்புறம் பெல்ட்டில் அடிச்சிடும். பெல்ட் அப்புறம் வழுக்க ஆரம்பிச்சிடும். கிளச்சு வேரியேட்டரை செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பெல்ட்டை மாட்டிட்டு டாப் பிளேட்டு போட்டுடலாம். போல்டு போட்டு புல்லட் போட்டு பக்காவாக டைட் பண்ணிக்கலாம். அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு த்ரெட் அது. அதுக்கப்புறம் புல்லட் போட்டு நெட்டை டைட் பண்ணிக்கலாம்.
அதன் பிறகு பேக்கில் வரக்கூடிய புள்ளியை வந்து பெல்ட்டோடு இணைச்சி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளட்ச் ட்ரம்மு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நெட்டை சொக்காவை டைட் பண்ணிக்கலாம். கிளட்ச் ட்ரம் டைட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா பெண்டெக்ஸ் கப்பும் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கிளட்சோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. நல்லா வந்து கிளட்ச் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. மூவிங்கு டிரைவிங்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. வீலில் நல்லா க்ளீனாக இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டியிலையும் இது போல் ப்ராப்ளம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நல்ல வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளட்ச் கேஸை வந்து மாட்ட வேண்டியது தான். கிளட்ச் கேஸோட போல்டெல்லாம் முழுக்க டைட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், நன்றி, தேங்க்யூ.